தம்பிடி அந்த ஈசனுக்கு பைத்து குழலாய் பாட இந்த பாண்டவர்கள் தூணாய் போட்டு உன் பாதார விந்த கமல்களுக்கு தங்கையாகப்பட்ட ஆண்டாளி பணிந்து வருகின்றேன். கடலிலே எதிரா நேசம் ஆயிரம் கஷ்டங்கள் வந்தாலும் தீராத ரத்த பாசம் தன் நாவலாட்டம் நான் சரியிலாடுமா அத போல காலை மாலை தவறாமல் அண்ணன் பாதமே கடல் பாதி என்று தெரிவி என் பாதத்தை வந்திருக்கின்றான் என் பாதத்தை பணிந்திருக்கிறான் தங்கா துரோகதா இந்த கடல் சோதனை எண்ணி விழுகிறேன் நீ சீருட்டாடு சிறப்படும் அன்பிருப்பா அம்மா பாலனாகப்பட்ட என் பேரப்பிள்ளை குணசீல எங்க போனா ஏழு போனான்னு தெரியல. உனக்கு ஏதாவது தெரியுமா? குணசீலனா பட்டவன் இப்ப எங்க வசமா மாட்டிருக்கான்னு தெரியுமா? மலர் பறிக்க போன இடத்துல மலர் பறிக்காமல் பெண் மீது மோகம் கொண்டு ஒரு அரக்கர் இடத்திலே அகப்பட்டிருக்கிறான். ஏன்னா உன் மைத்துனும் அறிய புத்தி போயிட்டு பாத்தீங்க. ஏம்மா பீக்கர் போட்ட ஸ்வரவதிய மூளைக்கும் அதனால வினோதவெளி என்று பெண்மேலே மோக கொண்டு இருவரும் நந்தவனத்தே இருக்கு வேலைகளே அந்த அரசு இடத்தில் அகப்பட்டு இருக்கிறான். தங்கா பெண் என்றால் பேய் மனதிறங்குமா அதாவது இடத்தே சென்று அவன் ஏதாவது குணசீலனை சிறப்பை தான் தெரியுமா? அவனை மூதாதி மனிதவன் யாரு? பீமை. யாரு யாரு? கீர்மீரன், சிமராசுரன், இடுபாசுரன், பக்காசுரன் சொல்லப்பட்ட வல்லரையில சொல்லப்பட்ட அவன் மூதாதையெல்லாம் மடித்தவன் பீமன். பீமன் என்னையே கண்ணிலே அகப்படுவார் என்று வலிமேல் விழி வைத்து பார்த்திருந்தான். இவன் போனவங்க நம்மள குணசீலன் அந்த மலை சென்னா மலர் பறிக்க மலர் பயிர் வரணும்ல அந்த அந்த அரக்கனுடைய மகள் மேல் ஆசை வைத்தான். நீ யார் என்று வரலாறு சொல்ல என்று சொல்ல நான் பாண்டவருக்கு பேரப்பிள்ளை அப்படி என்று சொல்ல அதாவது உன்னை சிறை வைத்தான். அந்த பாண்டவர் கட்டாயம் வருவாங்க. என் மூதாதி அடித்தான் பேரு பீமன். அந்த வஞ்சத்தையும் தீர்த்துக்கணும் அப்படின்னு சிறை வச்சிருக்கிறாமா. அதனால என் பேரப்பிள்ளை போய் நான் கூட்டிட்டு வரீங்களா? நீ போனாலும் ஆகும். என்ன பேர் 1000 பேர் போனாலும் அமௌண்ட் ஆகாது. ஆமா அப்படியே போய் அழைத்து வருகின்றேன்.
பாரு. என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? எப்படி இருக்கிறான்? கொஞ்சம் வேலை அடிக்கிறேன் அப்படி உனக்கு மட்டும் தான் பார்க்கும் பொழுது இவளை பார்க்க பார்க்க மிகவும் காமங்கள் எனக்கு ஏங்க விடிய காலம் 6 மணி 5 மணி ஆகுது. இந்த நேரத்துல பெருமுகத்துல பார்த்தா நல்லாவாக்கும். இவளை பார்க்கும் பொழுதே எனக்கு எப்படி இருக்கிறது தெரியுமா? காமங்கள் சோறு இருக்குது. போது பார்த்தா அப்படியே குருநாதர் தேர்ல ரேஸ் குதிரை ஓடுற மாதிரி இருக்குதுடா. அதவில்ல பாருங்க பாடிய போட்டு பாடிய டோர்ஜலி கிழிச்சு அடிக்கிறேன். அதுக்குதான் வாங்க போனதே இன்னைக்கு 2 நாள் அங்க போனா பாடி போடுறது தலைப்பட்டுக்கிட்டேன். மாத்தி விட்டு நீ உள்ள பாரியா பண்ண வேணாங்க. அண்ணா ஐயா யாரு நீங்க? என்ன காரணம்? என்ன பார்த்தா தாழக்கூடிய மதிசூரன் என்று வீர தீர புஜபல பராக்கியம் கொண்ட மதிசூரன் என்றார். அட பாதி சண்டாளா, நான் உன்னை பாதி நீ பார்த்தா எனக்கு அண்ணன் போல் தெரிகிறது. நான் உனக்கு தங்கை போல் இருக்கிறேன். நீ வந்து என் மேல ஆசை வைக்கிறீங்க. அந்த தங்கச்சியெல்லாம் காலையில பேசிக்கலாம். என்ன தொட்டா நீ கெட்ட நான் போயிருவேன். அண்ணா காடால கெட்டவரே
என்னடி ஆனால கெட்டவர்கள் அகிலத்தில் யாரும் இல்ல யாரடி ஆனால கெட்டவர்கள் அந்தமில்லை இன்றுமில்லை அகிலத்தில் யாரும் இல்லை. பெண்ணால கெட்டவர்கள் எத்தனையோ கோடான கோடி உண்டு. அது மட்டுமா கண்ணகி என்ற பெண் பிறந்தா கட மதுரையே அழிந்தது. சீதை என்ற பெண் பிறந்தா தென் இலங்கை அழிந்தது. ராவணேஸ்வரன் மடித்தான். அண்ணா கிளிமொழியால் திரௌபதி பெண் பிறந்தா கீசகம் அடித்தான். கௌரநாதிகள் அனைவற்ற பேரும் நாசகதியானார்கள். சந்திரம் கெட்டது பெண்ணால, இந்திரம் கெட்டது பெண்ணால, சந்திரம் கெட்டது பெண்ணாலதான். இப்படி வேண்டாம் என்ன தொட்ட நீ கெட்ட நான் போயிருவேன். உன்னை தொட்டா நான் கெட்டுருவேன். ஆமா என்னடி பேசுற? இவ்வளவு அழகா கண்ணுக்கு எதிரா ஒரு பெண் இருக்கும் பொழுது ஒரு 10 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் பாவி சண்டாளன் ஐயாவச்சகனாகப்பட்டவர் யாரோ ஒரு அசுரன் மனசூரன் என்பவனா பிள்ளையாகப்பட்ட பேரப்பிள்ளை கூட சிலரை தேடிக்கொண்டு போக பொழுது நாளை என் காமத்துக்கு இணங்குவா நீதான் எனக்கு சரியாட்ட மனைவி என்று சொல்லி என்னை துளைத்து ஓடிக்கொண்டு வந்து பயமாக இருக்குதுடா.
கவலை வேண்டாம் அம்மா. அவன் அரக்க என்னைக்கு பாண்டவர் கல்யாணம் ஆகப்படுவார் பழிந்திருக்கலாம் என்றவன் வலிமையான வெளிமைத்து பார்த்து போய் அதாவது பெண்ணென்றால் பேரி மனம் இருக்கும். ஒருவேளை அதாவது போய் மண்டிட்டு கேட்டா பேரமல்லையா பெற்ற குடிசை போசம்னே அவன் என்னைக்கு ஒரு பத்தினி வராமல் ஐவரு கல்யாணத்திலே வராமல் அதாவது காம அழைத்தானோ அதனால் நான் சொல்றபடி நீ கேளு. அதாவது உன் உருவத்தை மாத்தி முகம் மாறியாக உருவத்தை மாத்தி போ. நீ யாரு நான் பிறந்துருவேன் உண்மைதான். உருவத்தை மாற்றி மாறியாக போ. போனாயானால் பேரவனை கட்டாயம் செல்ல வேண்டும். அந்த அசுரனை கட்டாயம் அளிக்கலாம். ஆகட்டும் போய் வாமா.